வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு காலை வணக்கம். இந்த நாளிலே யோவான் 1வது அதிகாரம் 1 வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனது வார்த்தை என்று அறியப்பட்டவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பிதாவின் ஒரே பேரான குமாரனாக பிதாவின் மடியிலே செல்லமாய் வீற்றிருந்தவர். ஆனால் மனுக்குலத்தை மீட்டு கொள்ளும்படிக்கான ஒரு சூழ்நிலை வந்தபோது இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவன் மனுக்குலத்தின் பாவ மன்னிப்புக்கான திட்டத்தை நிறைவேற்றின போது இயேசு கிறிஸ்து மாம்சமாகி உலகத்திற்கு வருகிறார். அவரே கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லி இந்த நற்செய்தி நூலை எழுதின யோவான் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 25வது அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்த்தால் உடன்படிக்கை பெட்டி எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்றும் அதற்கு மூடியானது எவ்வாறாக செய்யப்பட வேண்டும் என்றும் நாம் பார்க்கிறோம். 21வது வசனம் யாத்திராகமம் 25:21 இவ்வாறாக கூறுகிறது. கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்கப் போகிறவைகளை எல்லாம் உன்னோடே சொல்லுவேன் என்று குறிப்பிடுகிறார். என கருமையான ஃபீபா நேயர்களே, இந்த உடன்படிக்கை பெட்டியின் மூடியாக இருப்பதுதான் கிருபாசனம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அந்த இடத்திலே தான் அங்கே தேவன் நம்மை சந்திக்கிறார். உடன்படிக்கை பெட்டியின் மேலே கிருபாசனத்தின் மேலே தேவ பிரசனம் காணப்படும். 2 கேருபீன்கள் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கும். அதற்கு இடையிலே தான் இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கும். ஏனென்றால் உடன்படிக்கை பெட்டியை மூடுவதைப் போல தான் இந்த கேருபீன்கள் நின்று கொண்டிருக்கும். நிழல் தரும் முகமாக நின்று கொண்டிருக்கும். அந்த இடத்திலே தேவன் இஸ்ரவேல் மக்களை சந்திப்பார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த இடத்திலே பாவத்தின் பிராயச்சித்தத்திற்கான பலி செலுத்தப்பட்டு அதன் ரத்தம் தெளிக்கப்படும். அதன் மூலமாய் பாவத்துக்கான பரிகாரம் செலுத்தப்பட்டதாக கருதி ஆண்டவர் அவர்களோடு கூட இடைப்படுவார் என்று நாம் பார்க்கிறோம். கிருபாசனத்தின் மீதும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் இருந்துதான் இஸ்ரவேல் புத்திரரை நான் சந்திப்பேன் என்றும் அவர்களுக்கு கற்பிக்கப் போகிறவைகளை எல்லாம் உன்னோடே சொல்லுவேன் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். லேவியராகமம் 16வது அதிகாரம் 6வது வசனம். பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவிர்த்தி செய்யும்படிக்கு தன்னுடைய பாவ நிவாரண பலியின் காளையை சேரப்பண்ணி 7வது வசனம். இந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியிலே நிறுத்தி 8வது வசனம். அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் குறித்து கர்த்தருக்கென்று ஒரு சீட்டும் போக்காடாக விடப்படும் வெள்ளாட்டு கடாவுக்கென்று ஒரு சீட்டும் போட்டு 9வது வசனம். கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை பாவ நிவாரண பலியாக சேரப்பண்ணி போக்காடாக விடப்பட சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை அதை கொண்டு பாவ நிவிர்த்தி உண்டாக்கவும் அதை போக்காடாக வனாந்தரத்திலே போக விடவும் கர்த்தருடைய சந்நிதியில் உயிரோடு நிறுத்தி என்று நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு எப்படி அந்த பலி மிருகமானது கொல்லப்பட வேண்டும், அதன் இரத்தம் சிந்தப்பட வேண்டும், அது தெளிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். பிரதான ஆசாரியன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் அதன் பிறகு இஸ்ரவேல் சபையாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்ய அவன் முற்பட வேண்டும். வருடத்திலே ஒரு முறை மட்டுமே அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக இரத்தத்தோடு பிரவேசிக்க முடியும். பலி செலுத்தி அதன் இரத்தத்தை கிருபாசனத்தின் மேல் தெளித்து அதன் பிறகு பாவ நிவாரணத்தை அவன் மற்றவர்களுக்கு அறிவிக்கக்கூடியவனாய் காணப்படுவான். பாவ நிவாரண நாளன்று மட்டுமே இது நடைபெற இயலும். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரில் வாசம் பண்ணினால் அவரும் நம்மிலே வாசம் பண்ணுவார். அவரே கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினவர், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து
நம்மை கிருபையாய் சேர்த்து கொள்ளக்கூடிய கர்த்தர். நம்முடைய பாவங்களை பரிகரிக்கும் கிருபையாக, பரிசுத்தப்படுத்தும் கிருபையாக தேவ கிருபை நம்மிலே வெளிப்படுகிறது. இந்த கிருபையை பெற்ற நாம் அதற்கேற்ப வாழ்ந்திட தேவன் அருள் புரிவாராக. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.